guys, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி guys. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு ஏர் ட்ரெயின் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிருந்தோம். ஏர் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பில டிராவல் ஆகக்கூடிய ஒரு ட்ரோன் மோட்டர் பவர்ல போகக்கூடிய ஒரு குட்டியான கார் அப்படினு வெச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ண அது இன்ட்ரோ வந்து ஷூட் பண்ணல. அதனால இந்த வீடியோ இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எனிவே guys, வீடியோக்குள்ள போயிட்டு அந்த ஏர் ட்ரெயின் எப்படி மேக் பண்ணிருந்தோம், அதை வச்சு என்னெல்லாம் பண்ணிருந்தோம் அப்படின்ற எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பாருங்க. guys, நம்மளுடைய இந்த ஏர் ட்ரெயின் வந்து எப்படி பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து எப்படி வந்து ட்ரோன் மேக் பண்ணு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம். அந்த ட்ரோன்ல மேக் பண்ற யூஸ் பண்ணியிருந்த இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அந்த ட்ரோன் மோட்டார்ஸ் அண்ட் அந்த இஎஸ்ஐ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் ட்ரெயின் வந்து மேக் பண்ண போறோம். இது வந்து யாரும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறது கிடையாது. இருந்தாலும் இப்படி வந்து ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இதை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஏர் ட்ரெயின் வந்து பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய ரீப்பர்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து மொத்தமாக நம்ம வந்து ரெடி பண்ணி அந்த பாக்ஸ் ஷேப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் மோட்டார்ஸ் அண்ட் இஎஸ்ஐ அண்ட் இதெல்லாம் வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணி ஒரு நீளமான கம்பி, நல்லா ஒரு இரும்பு கம்பியில் அந்த ஏர் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிற மாதிரி, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் வர மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த இது வந்து பண்ண போகிறோம். ஸோ எதை வச்சு நம்ம போறோம்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சு தான் நம்மளுடைய அந்த ஏர் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ண போறோம். சோ இது எப்படி செய்ய போறோம் அப்படின்றத கண்டினியூ அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த ஒரு 45 சென்டிமீட்டர்ல ஒரு ரீப்பர் வந்து இருக்கு. இதை அப்படி வச்சுட்டு அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 சென்டிமீட்டரில் இங்கே ஒரு ரீப்பர், அப்புறம் இங்கே ஒரு ரீப்பர் அண்ட் வந்து இங்கே ஒரு பீஸ், இந்த 3 பீஸையும் வச்சு அண்ட் அதுக்கு மேலே ஃபைனலாக இதை தூக்கி இப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட அந்த ஏர் ட்ரெயினுக்கான அந்த ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்மளுடைய ஏர் ட்ரெயினுக்காக மேக் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோட்டார்ஸ் அண்ட் இஎஸ்சி வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த ட்ரோன் மோட்டார்ஸ் எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோட்டர் வந்து வைக்க போகிறோம் அண்ட் தென் இங்கே ஒரு மோட்டார். ஸோ இந்த 2 மோட்டரோட பவர்லாம் நம்மளுடைய ஏர் ட்ரெயின் அப்படியே கம்பியில் அப்புறம் அப்படி அப்படின்னு போயிட்டு வரும். இந்த மோட்டரை வந்து இந்த இடத்துல 2 இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, 2 இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஎஸ்சி இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மோட்ரு கூட எந்த இடத்துலனா கரெக்டாக இந்த இடத்துல அப்படி வச்சு இந்த இடத்துல நம்மளுடைய இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசி மோட்டார் வந்து ஃபிட் பண்ணியாச்சு அண்ட் இஎஸ்சி அதையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃபிட் பண்ணிட்டு இதை வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் கூட நம்ம வந்து பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஏர் ட்ரெயின் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடும். ஸோ அந்த பேலன்ஸ் ஒர்க்கையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதுதாங்க இது நம்ம வந்து மேக் பண்ண அந்த சிம்பிளான ஏர் ட்ரெயின். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோட்டர் நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இதில் செட் பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பேட்டரி வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கோம். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஸோ இந்த ரிசீவரில் இந்த 2 ட்ரோன் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ரிசீவரும் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்மீட்டர் வந்து பேர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த 2 மோட்டரையும். ஸோ ஒரு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சுற்றும், அதாவது முன்னாடி ப்ரெஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகும் நம்மளோட ட்ரெயின். அடுத்தது இன்னொரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகும். ஸோ இதுதான் நம்மளோட ஏர் ட்ரெயினுக்கான அந்த பேசிக்கான கான்செப்ட். ஸோ இது எப்படி ட்ராவல் ஆக போகுது யாரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீளமாக வந்து கம்பி வந்து செட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு மீட்ரு, கிட்டத்தட்ட அந்த ஒரு 100 மீட்டர் தூரத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பியில் இந்த ட்ரெயினை தூக்கி மாட்டி விட்டு நம்மளுடைய இந்த டிரான்ஸ்மீட்டரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்பியில் ட்ராவல் ஆகி இந்த ட்ரெயின் சல்லுன்னு அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. காய்ஸ் ஃபைனலி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. நம்மளுடைய யார் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து கம்பியில் தொங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துட்டு இந்த டிரான்ஸ்மீட்டரை வச்சு நம்மளுடைய ஏர் ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் எப்படி உள்ள போயிட்டு வருது அப்படின்றத. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, கிங் கிங் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக நம்மள ஆக்ஷன் கேமரா வந்து வச்சுருக்கோம். அதையும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ரெடி? இப்போ ஒருக்காக தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? गाइस நம்மளுடைய ஏர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா மாசம் சூப்பராக வந்து போகுது. ஃப்ரண்ட் மட்டும் தான் போகுது, பேக்ஸ் ரிவர்ஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா வந்து ரிசீவரில் ஏதோ சம் டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வர மாட்டேங்குது. ஆனால் ஃப்ரண்ட் செம சூப்பராக போகுது. Oh my god, oh my god, oh, சரியான ஃபாஸ்ட்ல வருது. வாவ், செம்ம ஃபாஸ்ட். ஆனா guys அவ்வளோதாங்க நம்மளே இந்த யார் ட்ரெயின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இந்த ஏர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் இருந்துச்சு, பேலன்ஸ் 50% வந்து ஃபுல்ஃபில் இல்லை. பிகாஸ் இது வந்து ஃப்ரண்டில் நல்லா மூவ் பண்ணிச்சு ஃபாஸ்ட்டாக, அதே சேம் பேக் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னுமே அட்டகாசமாக வந்து இருந்திருக்கும். ஆனால் இந்த ரிசீவரில் சம் டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து சரியாக நமக்கு ப்ராப்பராக வந்து வரல. அண்ட் அவ்வளோதான் கைஸ், என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத
அண்ட் வீடியோ எப்போ போல பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சன் சிட்டி. இல்லை பாட்டெல்லாம் கொடுது.